परमेश्वर की महिमा हो। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. आज हम आराधना में जाने के पहले परमेश्वर की ओर से कुछ वचनों को हम लोग सुनेंगे. நாம் ஆராதனைக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக நம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சில வசனங்களை நாம் கேட்கலாம். जरूर मैं विश्वास करता हूँ इस वचनों को हम लोग पहले ही जानते होंगे. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனங்களை நாம் முன்பதாகவே அறிந்திருக்கலாம். लेकिन परमेश्वर ने आज हमारे अंदर कुछ नई चीजों को बातचीत करने पाए. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் புதிய காரியங்களோடு கூட பேசுவாராக. जरूर परमेश्वर हमारे जीवन में कुछ न कुछ नए कार्यों को करता है. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாகவே புதிய புதிய காரியங்களை செய்கிறார். हम सब विश्वास करते हैं हमारे जीवन की हर एक पापों से परमेश्वर ने छुटकारा दिया. நம்முடைய எல்லா பாவங்களிலும் இருந்து நம்மை ஆண்டவர் விடுதலையாக்கினார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். हमारे जीवन की हर एक बंधनों से परमेश्वर ने छुड़ाया. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கட்டுகளிலும் இருந்து அவர் நம்மை விடுதலையாக்கினார். हालेलुया 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 हालेलुया. लेकिन आज मैं विश्वास करता हूं यहाँ हमारे इस झुंड में कुछ लोग अभी भी बैठे हैं उस स्थिति में झेल रहे हैं अभी. ஆனால் நான் இன்றைக்கு இப்படியாக விசுவாசிக்கிறேன் இங்கே அமர்ந்திருக்கிறவர்களில் சிலர் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இருக்கலாம். मेरे जीवन में मैं विश्वास करता हूं मैं प्रार्थना करता हूं लेकिन कुछ बात नहीं हो रही. என்னுடைய வாழ்க்கையிலே நான் விசுவாசிக்கிறேன் ஜெபம் செய்கிறேன் ஆனால் நான் ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. मैं तो चाहता हूं परमेश्वर के लिए दौड़ने के लिए लेकिन नहीं दौड़ पा रहा है. நான் ஆண்டவருக்காக ஓட விரும்புகிறேன் ஆனால் என்னால் ஓட முடியவில்லை. परमेश्वर ने आज हमारे अंदर एक नए चीजों को देने पाए. ஆண்டவர் நமக்குள்ளாக இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை கொடுப்பாராக. हम सब जानते हैं इस्राएलियों मिस्र देश में बंदीगृह में थे. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக்கப்பட்டிருந்தார்கள். इस्राएलियों को छुड़ाने के लिए परमेश्वर ने कुछ न कुछ कार्यों को करना पड़ा. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக ஆண்டவர் ஏதாவது காரியங்களை செய்ய வேண்டியதா இருந்தது. एक पर्व के बारे में हम लोग देखते हैं. ஒரு காரியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். वो है அது फसह की पर्व. அது பஸ்கா பண்டிகை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். परमेश्वर ने इस्राएलियों को छुड़ाने के लिए एक नए चीजों को उस जगह में शुरू किए हैं. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்குவதற்காக ஒரு புதிய காரியத்தை அங்கே துவங்குகிறார். बहुत बार चितौनी तो मिस्र देश की राजा फिरौन को मिला था. அங்கே எகிப்து தேசத்தினுடைய ராஜாவுடைய பார்வோனுக்கு अनेक நேரங்களிலே அவனுக்கு சொல்லப்பட்டது. लेकिन वो सुना नहीं है. அவன் எச்சரிக்கை சத்தம் கேட்ட பின்பாலும் கூட அவன் கீழ்ப்படியவில்லை. आखिरी में परमेश्वर की बड़ा हाथ को वहां परमेश्वर ने देना पड़ा. கடைசியிலே ஆண்டவருடைய பலத்த கரத்தினாலே அங்கே பெரிய காரியங்களை செய்ய வேண்டியதாயிற்று. हालेलुया हालेलुया. हमारे जीवन में भी ऐसे ही स्थितियां हमारे जीवन में हो सकती है. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியாக சூழ்நிலைகள் காணப்படலாம். कुछ पाप हमारे जीवन से हम लोग चाहते हैं हटने के लिए लेकिन नहीं हटता है. சில பாவங்கள் நம்மை விட்டு நாம் தூரப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறோம் ஆனால் முடியாமல் இருக்கலாம். कुछ गुण हो सकता है हमारे जीवन से हम लोग नहीं चाहते हैं लेकिन हमारे जीवन में वो होता है. சில குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பாமல் இருக்கலாம் ஆனால் அதை நம்மோடு கூட இருக்கிறதாக காணப்படுகிறது. यहाँ कुछ लोग बैठे होंगे परिवार में कुछ श्राप या कुछ बातें से अभी झेल रहे होंगे. ஒருவேளை இங்கே சிலர் அமர்ந்திருக்கலாம் குடும்பங்களிலே அப்படிப்பட்ட சில காரியங்கள் காணப்பட இருக்கிறதோடு ऐसे ही एक स्थितियों में इस्राएलियों झेल रहे थे. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இஸ்ரவேல் ஜனங்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். उस समय में परमेश्वर ने इस पसह की पर्व को परमेश्वर ने दिया. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த பஸ்கா பண்டிகையை கொடுத்தார். वहां एक वाचा को परमेश्वर ने बांधा. அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். उस वाचा हमारे जीवन में भी ये सारे बातों से छुटकारा दे सकता है. அந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா காரியங்களிலும் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது. हालेलुया 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 हालेलुया. जरूर परमेश्वर की ओर हम लोग विश्वास करते हैं. உண்மைதான் நாம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோம். जरूर हम लोग प्रार्थना करते हैं. நாம் ஜெபமும் செய்கிறோம். जरूर हम लोग परमेश्वर की भवन में हम लोग इकट्ठा होते हैं. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வருகிறோம். लेकिन और एक बात की जरूरत है. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு காரியம் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. हम सब खोलेंगे निर्गमन की किताब. நாம் எல்லாரும் வாசிக்கலாம் யாத்ராகமம் எழுதின புத்தகம் 12वां अध्याय 12ஆம் அதிகாரம். ये सारे बातों को हम लोग जानते हैं लेकिन और एक बार हम लोग मैं याद दिलाना चाहता हूं. இந்த எல்லா காரியத்தையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஆனாலும் நான் ஒரு முறையாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். परमेश्वर इस्राएलियों को उस मिस्र देश की बंधनों से कैसे छुड़ाया. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமையிலிருந்து எப்படியாக விடுதலையாக்கினார். परमेश्वर के लोगों क्या करना पड़ा उस मिस्र देश से छुटकारा पाने के लिए. ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டியதாயிற்று. हम लोग पढ़ेंगे निर्गमन उसकी 12 उसकी तीसरा वचन. யாத்ராகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். निर्गमन की 12 उसका तीसरा वचन.
इस्राएल की सारी मंडली से इस प्रकार कहो, इसी महीने के 10वें दिन को तुम अपने अपने पितरों के घरानों के अनुसार घराने पीछे एक एक मेमना ले रखो। हालेलुया। நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். एक एक मेमने को ले लो करके परमेश्वर ने यहाँ वचन दिया है. ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उस मेमना कैसे होना चाहिए, कोई भी उस वचन में लिखा हुआ है निर्दोष होना चाहिए. அந்த ஆட்டுக்குட்டியானது பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5वां वचन में हम लोग पढ़ते हैं, அங்கே 5வது வசனத்திலே பார்க்கிறோம், तुम्हारा मेमना निर्दोष और 1 वर्ष का नर हो. அந்த ஆட்டுக்குட்டியானது பழுதற்றதுமாக ஒரு வயதும் உள்ளதுமாக இருக்க வேண்டும். परमेश्वर ने सारे लोगों को एक अगुवाई कर रहे हैं एक मेमना को चुनने के लिए. ஆண்டவர் எல்லாருக்கும் இப்படியாக ஒரு கட்டளை இடுகிறார், ஒரு ஆட்டுக்குட்டியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி. जरूर इस वचनों को हम लोग बहुत बार सुने होंगे. உண்மைதான், இந்த வசனத்தை நாம் अनेक முறை கேட்டிருக்கிறோம். मेमने के बारे में लोग जानते हैं. ஆட்டுக்குட்டியை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். मेमना परमेश्वर यीशु मसीह को दिखाता है करके भी हम लोग जानते हैं. ஆட்டுக்குட்டியானது இயேசு கிறிஸ்துவுக்கு திருஷ்டாந்தமாக ஒப்பிடப்படுகிறது என்பதையும் அறிந்திருக்கிறோம். मैं आज के वचन को तैयार करने के समय मैं सोच रहा था क्यों परमेश्वर ने मेमना को चुनना चाहिए. நான் இன்றைக்குரிய வசனத்தை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது இப்படியாக நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்க வேண்டியதாயிற்று. उससे भी बेहतरीन जानवर या चीजों तो थे, அதை காட்டிலும் சிறந்த மிருகங்களும் அங்கே மற்ற காரியங்களும் காணப்பட்டது. लेकिन परमेश्वर उस मेमने को क्यों चुनना है. ஆனால் ஆண்டவர் ஏன் அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்தார். मैं थोड़ा सा हमारा तो भी गूगल का सपोर्ट मिलता है तो गूगल से मैं खोज रहा था. நான் நமக்கு எல்லாருக்கும் கூகுள் உதவி இருக்கறனால அதனுடைய உதவி நான் தேடினேன். मेमने का दो कैरेक्टर होता, दो गुण होता है. ஆட்டுக்குட்டிக்கு இரண்டு சுபாவங்கள் உண்டு. मेमने के अलावा और कुछ भी जानवर से नहीं होती है. அது ஆட்டுக்குட்டியோடு இல்லாம மற்ற வேற எந்த இதிலுமே அந்த அப்படிப்பட்ட சுபாவங்கள் கிடையாது. उन दिनों में कितने लोग के पास ज्यादा मेमना होता है तो वही बोला जाते हैं धनवान व्यक्ति करके. அந்த நாட்களிலே யாரிடத்தில் அதிகமான ஆடுகள் இருக்கிறதோ அவர்கள் தான் மிக செல்வந்தர்கள், பணக்காரர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். याकूब को जानते हैं हम लोग. யாக்கோபை நாம் அறிந்திருக்கிறோம். याकूब को कैसे परमेश्वर ने आशीष किया. யாக்கோபை ஆண்டவர் எப்படியாக ஆசீர்வதித்தார். उनके ससुराल के घर से सारे मेमना सारे भेड़ों को परमेश्वर ने उनका हाथ में दिया. அங்கே தன்னுடைய மாமனார் வீட்டிலிருந்து எல்லா ஆடுகளையும் அவருக்கு ஆண்டவர் கொடுத்தார். उन दिनों में मेमना एक बहुत बड़ा महमूल्य चीज होता था. அன்றைய நாட்களிலே இந்த ஆடுகள் விலையேற பெற்ற ஒன்றாக கருதப்பட்டது. लेकिन ये सिर्फ नहीं है, ஆனால் அது மாத்திரம் அல்ல, और एक बहुत अच्छा एक गुण मेमना के अंदर होता है. அதை காட்டிலும் சிறந்த ஒரு குணாதிசயம் அதற்கு உண்டு. मेमना उसको कभी भी वो उनके जीवन में अशुद्ध बातों को वो जगह नहीं देती है. அது ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையிலே தீட்டான அல்லது அழுக்கான காரியங்களுக்கு இடம் கொடுக்காது. उसके बाहर அதனுடைய कभी வெளிப்பிரகாரம் भी சரி, शुद्ध होता है, அது எப்போதுமே சுத்தமாக இருக்கும். लेकिन वो बड़ा होने के बाद तो पाप करती है. அது பெரியதானவனே அது தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. इसलिए परमेश्वर ने बोला 1 वर्ष की एक मेमना को चुनो. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், அங்கே ஒரு வயது உள்ளத ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி. ऐसे निर्दोष होने वाले एक मेमना की जरूरत है. அப்படிப்பட்ட சுத்தமான ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தேவையாய் அங்கே இருந்தது. हमारे जीवन में हम सब जानते हैं परमेश्वर यीशु मसीह ने हमारे लिए मेमने के रूप में बलिदान हुआ. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஆட்டுக்குட்டியாக பலியானார் என்று சொல்லி. अभी बोला जाता लेंटन डेज करके बोला जाता है. இப்பொழுது லெந்து நாட்கள் என்று நாம் சொல்லப்படுகிறது. इस समय में परमेश्वर की उस बातों को हम लोग जानना और अच्छा होगा. இப்படிப்பட்ட நாட்களிலே ஆண்டவருடைய காரியங்களை இன்னும் அதிகமாக அறிய வேண்டியது நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. हम सब परमेश्वर पिता की एक कार्य को हम लोग ज्यादा बात करते हैं. நாம் ஆண்டவராய் பிதாவின் தேவனுடைய காரியங்களில் अनेक காரியங்களை நாம் பேசுகிறோம். यूहन्ना 3 अध्याय उसका 16 वचन सब लोग जानते हैं. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். परमेश्वर ने इस दुनिया के ऊपर इतना प्रेम किया, उनका एकलौता पुत्र को हमारे लिए दे दिया. ஆண்டவர் இப்படியாக உலகத்தை சிநேகித்தார், தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே நமக்காக கொடுத்தார். लेकिन आज हम लोग सीखेंगे उस प्रेम की कारण क्या है. இன்றைக்கு அந்த அன்பிற்குரிய காரணத்தை என்ன என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். हम लोग खोलेंगे पहला पत्रस. நாம் இன்றைக்கு திருப்பிக் கொள்ளலாம் 1 பேதுரு. पहला पत्रस की पत्री पहला अध्याय 1 பேதுரு 1வது அதிகாரம்
उसका 18 वचन से लेकर पढ़ेंगे। அதனுடைய 18வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். पत्रस का पहला पत्री, उसका पहला अध्याय, उसका 18 वचन। क्योंकि तुम जानते हो कि तुम्हारा निकम्मा चाल चलन जो बाप दादों के साथ चला आता है, उससे तुम्हारा छुटकारा चांदी सोना अर्थात नाशवान वस्तुओं के द्वारा नहीं हुआ, 19वां वचन को पढ़ेंगे। पर निर्दोष और निष्कलंक अर्थात मसीह के मसीह लहू हालेलुया। तमिल पे पढ़ेंगे। உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ये वचनों को हम सब जानते हैं। இந்த வசனத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். इस दुनिया की धन दौलत से नहीं है, இந்த உலகத்தின் வெள்ளி பொன்னினால் அல்ல, लेकिन एक निर्दोष और निष्कलंक एक मेमना की जरूरत है। ஒரு குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் தேவை இங்கே காணப்படுகிறது. हम सब ये भी जानते हैं, நாம் எல்லாரும் இதையும் वो அறிந்திருக்கிறோம். निर्दोष और निर्कलंक एक मेमना हमारे लिए यीशु मसीह के रूप में बलिदान हुआ। நமக்காக அந்த குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காக பலியானார். लेकिन उसका 20वां वचन को अभी पढ़ेंगे। ஆனால் அதனுடைய 20வது வசனத்தை இப்ப நம்ம வாசிக்கலாம். पहला पत्रस पहला अध्याय, उसका 20वां वचन। उसका ज्ञान तो जगत की उत्पत्ति के पहले ही से जाना गया था, पर अब इस अंतिम युग में तुम्हारे लिए प्रकट हुआ। அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். अंतिम युग में तुम्हारे लिए प्रकट हुआ। கடைசி நாட்களிலே உனக்காக அவர் வெளிப்பட்டார். यहाँ लिखा हुआ है तुम्हारे लिए, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது உனக்காக என்று சொல்லி. ये शब्द की जरूरत है। இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். मेरे लिए परमेश्वर ने कुर्बान होने का कारण क्या है? எனக்காக ஆண்டவர் பலியாவதற்குரிய காரணம் என்ன? मेरे जीवन को छुटकारा देने के लिए परमेश्वर ने क्यों कुर्बान होना? என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாக்குவதற்கு ஆண்டவர் ஏன் பலியாக வேண்டும்? एक आसान तरीका में परमेश्वर ने एक वचनों को दिए थे पुराने नियम में। பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு பயங்கரமான வசனத்தை சொன்னார். एक मेमने को उठाना, அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்க வேண்டும், उसको काटना, அதை நம்ம பலி செலுத்த வேண்டும். वहां तो हो गया खत्म, அதோடு முடிந்தது, அவ்வளவுதான். लेकिन परमेश्वर ने मेरे लिए मेरे कारण वो कुर्बान होने का कारण क्या है? ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எனக்காக ஏன் அவர் பலியாக வேண்டும்? एक बात हम सब सोचने की है। நாம் ஒரு காரியத்தை யோசிக்க வேண்டும். मेरे पापों की वजह से, मेरे श्रापों की वजह से, मेरे जीवन की वजह से, என்னுடைய பாவம், என்னுடைய சாபம், என்னுடைய வாழ்க்கையின் காரணமாக उस महमूल्य लहू को परमेश्वर ने बहाया। அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை ஆண்டவர் சிந்தினார். मेरे जीवन की वजह से, என்னுடைய வாழ்க்கையின் காரணமாக उनके शरीर थोड़ा गया था। அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது. उतना प्रेम परमेश्वर हमारे ऊपर रखा। அவ்வளவான அன்பை ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிறார். लेकिन इस बात को हम लोग कभी कभी भूल जाते हैं। ஆனால் இந்த காரியத்தை நாம் சில நேரங்களிலே மறந்து போகிறோம். इसको अंगीकार हम लोग नहीं करते हैं। இதை நாம் ஏற்றுக்கொள்கிறதில்லை. हम लोग बोलते हैं परमेश्वर मेरे जीवन में छुटकारा दिया, நாம் சொல்லுகிறோம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை விடுதலையாக்கினார் என்று சொல்லி. लेकिन अंधेरों में अकेला हम लोग रहने के समय हम सब कैसे जीते हैं? ஆனால் மறைவான நேரங்களிலே, தனிமையான இருக்கிற நேரங்களிலே நாம் எப்படியாக வாழ்கிறோம்? यशायाह नबी की किताब भविष्यवाणी के रूप में एक वचनों को लिखा है। ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக ஒரு வசனத்தை எழுதுகிறார். इस वचनों को हम लोग सब जानते हैं। இந்த வசனத்தையும் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். सब खोलेंगे यशायाह उसका 53 अध्याय। ஏசாயா 53வது அதிகாரம். इस अध्याय में परमेश्वर की मसीह, आने वाला मसीह की बलिदान कैसे होगा करके यशायाह नबी ने लिखा है। இங்கே அவர் வரப்போகிற பலியானவர் எப்படியாக இருக்க போகிறார் என்பதை குறித்து அங்கே எழுதினார் அவர். यशायाह नबी की किताब ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53 अध्याय 53ஆம் அதிகாரம் 4 वचन को पढ़ेंगे। அதனுடைய 4வது வசனம். निश्चय उसने हमारे रोगों को सह लिया और हमारे ही दुखों को उठा लिया, तो भी हमने उसे परमेश्वर का मारा कुटा और दुर्दशा में पड़ा हुआ समझा। மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம்.
मैं पहले ही बोल रहा था यूहन्ना 3:16 को हम लोग सब जानते हैं, நான் முதலாவதே சொன்னேன் யோவான் 3:16 நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி. लेकिन वही जानने वाला लोग यहाँ इस वचन के अनुसार उस परमेश्वर की भली को हम लोग समझते नहीं है. ஆனால் அதே வசனத்தை அறிந்திருக்கிற நாம் இந்த இந்த இடத்துல இந்த வசனத்தை நாம் ஆண்டவருடைய பலியை நாம் அறியாதவர்களாய் இருக்கிறோம். जरूर मेरे रोगों के कारण ही परमेश्वर ने बलिदान हुआ. உண்மைதான், என்னுடைய காரணத்தினால் தான் ஆண்டவர் பலியானார். मेरे दुखों को उठाने के लिए ही परमेश्वर ने बलिदान हुआ. என்னுடைய துக்கங்களை சுமப்பதற்காக தான் அவர் பலியானார். लेकिन हम लोग सोचते हैं वो परमेश्वर तो देना था तो इसलिए दे दिए. ஆனால் நாம் இப்படியாக நினைக்கிறோம், ஆண்டவர் பலியாக வேண்டியதா இருந்தது எனவே அவர் பலியானார். बहुत बार हम सब पाप से बाहर आने का कोशिश करते हैं. अनेक நேரங்களிலே பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம், क्षमा मांगते हैं, மன்னிப்பு கேட்கிறோம், लेकिन बार-बार गिर जाते हैं. ஆனால் நாம் திரும்ப திரும்ப விழுந்து விடுகிறோம். हमारे जीवन में अशुद्ध आत्मा की बातों भी कभी-कभी रहता है. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்தமான ஆத்மாவோடு अनेक நேரங்களிலே இருக்கிறோம். हमारे परिवार की स्थिति को थोड़ा सोच के देखेंगे. நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம். हमें हमारे अकेला रहने की समय की बातों को हम लोग सोच के देखेंगे. நாம் தனியாக இருக்கும்போது இருக்கிற காரியங்களை நினைத்து பார்க்கலாம். जरूर हम लोग परमेश्वर की सेवा करते हैं. உண்மைதான், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். सेवा करने के बावजूद भी हम लोग क्या-क्या काम करते हैं हम लोग ஊழியம் सोचेंगे. செய்கிற பின்பாடும் கூட நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். शायद मेरे जीवन में वैसे कुछ बातें होगी. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், मैं परमेश्वर की बलिदान को मैं सही से समझा नहीं है. நான் ஆண்டவருடைய அந்த பலியை சரியான விதத்திலே புரிந்து கொண்டவனாக இல்லை. मैं अभी सोचा हूँ वो पिता की काम है तो इसलिए उनके पुत्र को दे दिया. நான் இப்படியாக நினைத்தேன், அது ஆண்டவருடைய கடமையாக இருந்தது, வேலையாக இருந்தது, அவர் அதை கொடுத்து விட்டார். आज हम सब परमेश्वर की उस योग्य प्रेम को हम लोग समझना जरूरी है. இன்றைக்கு அந்த ஆண்டவருடைய தெய்வீக அன்பினுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. उस मेमने के रूप में क्यों परमेश्वर उनके पुत्र को बदलना चाहिए. அந்த ஆட்டுக்குட்டிக்கு இணையாக ஏன் ஆண்டவர் தன்னுடைய குமாரனை பதிலாக கொடுக்க வேண்டியதா இருந்தது? मेमना, इस अध्याय को हम लोग पढ़कर देखेंगे, उस मेमना का रूप एकदम बदल गया. அந்த நாம் இந்த அதிகாரத்தில் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த ஆட்டுக்குட்டியின் ரூபம் மொத்தமாக மாறி போனது. कोई भी उस मेमने को पहचान नहीं पाया. அந்த ஆட்டுக்குட்டியை ஒருவராலும் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. परमेश्वर उनकी पुत्र को ऐसे स्थिति में भेजना क्यों चाहिए? ஆண்டவர் தம்முடைய குமாரனை ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக அனுப்ப வேண்டும்? हम सब और एक बार उसका चार वचन को पढ़ेंगे, 4 और 5 वचन को पढ़ेंगे. நாம் மீண்டுமாக அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 5वां वचन पढ़ेंगे. परंतु वह हमारे ही अपराधों के कारण घायल किया गया, वह हमारे अधर्म के कामों के कारण कुचला गया, हमारे ही शांति के लिए उस पर ताड़ना पड़ी कि उसने कोड़े खाने से हम लोग चंगे हो जाएं. हालेलुया. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். हालेलुया. அல்லேலூயா. सारे बातों को परमेश्वर ने सहने का एक ही कारण है. இந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சகித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான். हमारे जीवन को परमेश्वर उनके सम्मुख में पवित्र चाहता है. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை அவருடைய சமூகத்திலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார். हमारे जीवन की अपराध को हटाने के लिए परमेश्वर चाहता है. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் அவர் தூரப்படுத்த விரும்பினார். हमारे जीवन की अधर्म की काम को परमेश्वर हटाना चाहता है. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தூரப்படுத்த விரும்பினார். जरूर यहाँ हम लोग बैठे हैं, लेकिन हमारे अंदर शरीर और आत्मिक रोग से हम लोग बैठे हुए हैं. நாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் உண்மைதான், ஆனால் நாம் சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய 2 காரியங்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம். हर एक हफ्ता हम लोग परमेश्वर की आराधना में हम लोग भाग जाते हैं, लेकिन हमारे अंदर कभी-कभी छोटी-छोटी पाप से हम लोग झेल रहे होंगे. ஒவ்வொரு வாரமும் நாம் ஆண்டவருடைய ஆராதனையிலே பங்கு பெறுகிறோம், ஆனால் சில சிறிய பாவங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். हमारे जीवन को ये सारे बातों से हमारे जीवन को छुटकारा पाने के लिए परमेश्वर ने उनके पुत्र को दिया. ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனை இதற்காக தான் கொடுத்தார், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி. परमेश्वर की घोड़े खाने से हम लोग चंगा हो ना पाए. ஆண்டவருடைய தழும்புகளினாலே நம்முடைய ஜனங்கள் சுகமாகிறார்கள். शांति को हमारे जीवन में परमेश्वर देना चाहता है. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். छुटकारा को परमेश्वर ने हमारे जीवन में देना चाहता है. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்க விரும்புகிறார்.
लेकिन एक बात को परमेश्वर हमारे अंदर चाहता है। ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். हम सब जानते हैं निर्गमन 12वां अध्याय हम लोग अभी पढ़े थे, उसमें कैसे उस कार्य को करना, वैसे परमेश्वर ने एक प्रक्रिया को वहां लोगों को दे रहे हैं। நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், யாத்ராகமம் 12வது அதிகாரத்தில் அந்த காரியத்தை எப்படியாக செய்ய வேண்டும் என்று காரியத்தை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். वहां उस मेमने को काटते हुए फिर उसका लहू को हर एक द्वार के ऊपर लगाने के लिए परमेश्वर ने वायदा दिए हैं। அங்க ஆண்டவர் இப்படியாக சொன்னார், அந்த ஆட்டை துண்டித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூச வேண்டும் என்று சொல்லி சொன்னார். जरूर आज परमेश्वर की भोज में हम लोग भाग लेने वाले हैं। உண்மைதான், இன்றைக்கு ஆண்டவருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற இருக்கிறோம். ऐसे ही एक सोच विचार के साथ हम लोग आएंगे। இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருவோமாக. लूका सुसमाचार में परमेश्वर ने उनके चेलों के साथ बैठते हुए कुछ कार्य को कर रहे हैं। லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு அமர்ந்து சில காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். उसका 22वां वचन अध्याय में आएंगे, அதனுடைய 22வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 19 और 20 वचन को पढ़ेंगे। 19-20 வசனங்களை நாம் பார்க்கிறோம். लूका उसका 22वां अध्याय उसका 19 और 20। லூக்கா 22வது அதிகாரம் 19-20 வசனம்। फिर उसने रोटी ली और धन्यवाद करके तोड़ी और उनको यह कहते हुए दी, यह मेरी देह है जो तुम्हारे लिए दी जाती है, मेरे स्मरण के लिए यही किया करो। इसी रीति से उसने भोजन के बाद कटोरा भी यह कहते हुए दिया, यह कटोरा मेरे उस लहू में जो तुम्हारे लिए बहाया जाता है नई वाचा है। பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். एक नए वाचा को परमेश्वर ने हमारे लिए दिया। ஆண்டவர் நமக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுத்தார். हालेलुया हालेलुया। पुराने बातों से नहीं, एक नए वाचा को परमेश्वर ने हमारे लिए दिया। பழைய காரியங்களினாலே அல்ல, ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். लेकिन निर्गमन में परमेश्वर ने इस्राएलियों को एक वचन को दिया था। ஆனால் அந்த யாத்ராகமம் புத்தகத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். निर्गमन 12 की 7वां वचन को सिर्फ पढ़ेंगे और एक बार। யாத்ராகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை மாத்திரம் ஒரு முறை வாசிக்கலாம். निर्गमन उसका 12वां अध्याय उसका 7वां वचन। யாத்ராகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம்। तब वे उसके लहू में से कुछ लेकर जिन घरों में मेमने को खाएंगे उनके द्वार के दोनों अलंगों और चौखट के सिरे पर लगाए। அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து। क्या आज हमारे जीवन की द्वार में परमेश्वर की लहू को हम लोग लगाने के लिए तैयार है? நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் நிலைக்கால்களிலே ஆண்டவருடைய இரத்தத்தை பூசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? क्या हमारे परिवार की द्वार में परमेश्वर की लहू को लगाने के लिए हम लोग तैयार है? நம்முடைய குடும்பத்தின் நிலைக்கால்களிலே ஆண்டவருடைய இரத்தத்தை நாம் பூசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? क्या हमारे सेवकाई में परमेश्वर की लहू को लगाने के लिए तैयार है? நம்முடைய ஊழிய பாதையிலே அந்த நிலைக்கால்களிலே ஆண்டவருடைய இரத்தத்தை பூசுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? कभी कभी परमेश्वर की बातों को मानते हैं, சில நேரங்களிலே ஆண்டவருடைய காரியத்தை நாம் கேட்கிறோம், लेकिन परमेश्वर से मिला हुआ कुछ बातों को हम लोग नहीं करते हैं। ஆனால் அவரோடு கூட இணைந்திருக்கிற சில காரியங்களை நாம் செய்கிறதற்கு தவறுகிறோம். परमेश्वर चाहता है, ஆண்டவர் இப்படியாக விரும்புகிறார், हमारे जीवन की हर एक बंधनों से, हर एक बातों से நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கட்டுகள் எல்லா காரியத்திலும் இருந்து छुटकारा पाने के लिए விடுதலை பெறுவதற்கு एक ही एक रास्ता है। ஒரே ஒரு வழிதான் உண்டு. वो क्या है? அது எது தெரியுமா? हमारे जीवन की द्वार में परमेश्वर की वो पवित्र लहू को लगाना। நம்முடைய வாழ்க்கையில் நிலைக்கால்களிலே அந்த ஆண்டவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை பூசுவது மாத்திரமே. कुछ भी स्थिति में हम लोग झेल रहे होंगे, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் சென்று கொண்டிருந்தாலும் சரி, कुछ भी पाप के साथ हम लोग यहाँ बैठे होंगे, எப்படிப்பட்ட பாவத்தோடு அமர்ந்திருந்தாலும் சரி, शायद हो सकता हमारे रास्ता गलत भी हो सकता है, ஒருவேளை நம்முடைய பாதைகள் தவறான விதமாக இருந்தாலும் கூட, लेकिन परमेश्वर चाहता है हमारे जीवन की द्वार में उनके पवित्र लहू को लगाने के लिए। ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நிலைக்கால்களிலே அவருடைய இரத்தத்தை பூச வேண்டும் என்று விரும்புகிறார். यही बात हम सब करने की जरूरत है। இந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. उस महत्वपूर्ण लहू को क्या हमारे जीवन में हम लोग लाभ करने के लिए चाहते हैं? அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவதற்கு நாம் விரும்புகிறோமா? हम लोग तो प्रार्थना करते हैं, நாம் ஜெபம் செய்கிறோம்,
लेकिन कभी कभी छुटकारा को हम लोग नहीं देख पाते हैं। ஆனால் சில நேரங்களிலே விடுதலை நாம் பார்க்க முடியவில்லை. कभी कभी हम लोग विश्वास करते हैं लेकिन नहीं होती है। ஆனால் சில நேரங்களிலே நாம் விசுவாசிக்கிறோம், அப்போதும் கூட எந்த காரியத்தையும் பார்க்க முடியவில்லை. ये सारे चीजों की जवाब एक ही है। இந்த எல்லா காரியத்திற்கும் பதில் ஒன்றே ஒன்றுதான். हमारे छुटकारा देने वाले उस मेमने, நமக்காக விடுதலை கொடுக்கிற அந்த ஆட்டுக்குட்டி, हमारे लिए बहा हुआ उस लहू, நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம், हमारे लिए थोड़ा हुआ उस शरीर, நமக்காக அந்த உடைக்கப்பட்ட அந்த சரீரம் हमारे जीवन की सारे बंधनों को तोड़ ना पाए। நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கட்டுகளையும் முறியடிப்பதாக. हालेलुया, हालेलुया. एक बात की जरूरत है, ஒரு காரியத்திற்கு தேவையாக காணப்படுகிறது. हमारे द्वार में परमेश्वर की उस लहू को लगाना जरूरी है। நம்முடைய நிலை கால்களிலே ஆண்டவருடைய அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் பூச வேண்டியது அவசியம். इस सोच के साथ अभी परमेश्वर की आराधना करेंगे। இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதனை செய்வோமாக. मैं अनुरोध करूंगा सब लोग खड़े हो जाएंगे, நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படியாக நான் கேட்கிறேன்.